நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸும் நம்ம அம்மா மாதிரியே இருந்தா இது போய், இது கண்டிப்பா ஒரு போய் தான். ஆமா, நான் கூட அதை கேள்விப்பட்டிருக்கேன் நேனி. எங்க அப்பாவடி அம்மாவை எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் எங்க அம்மா மாதிரி இருப்பாங்கன்றீங்களா? இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா? இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கா? ஷின்சான், நானோ காக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்ததை நீ கவனிக்கவே இல்ல. ஒழுங்கா சாப்பிடணும். நீங்க அவரைய பத்திரமா பாத்துக்கணும். ஷீரோவை வாக்கி கூட போகணும். சரி, நாம செக் பண்ணி பாத்துடலாமே. அதுதான். ஓகே, என் பின்ன பேசுறேன். நீ அந்த டைல ஒழுங்கா அட்ஜஸ்ட் பண்ணியா இல்லையா? சாரிப்பா, முதல் தடவையா சின்ன பசங்க கூட வரேன், அதான் சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன். இயற்கையானதா எதுவுமே இல்லையா? இந்த கதையெல்லாம் விட்டு தள்ளுங்க, நாம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பாப்போம். மாதிரி இருக்கு. இவன் பாக்கிறதுக்கு அப்படியே ஷின்சான் மாதிரியே இருக்கான்பா. அவன் இந்த காலத்துல ஷின்சானோட குடும்பத்தை சின்ன எதுக்காக கேக்குறீங்க? அது வந்து என்ன பத்தி இவன் உருவத்துல தான் ஷின்சான் மாதிரி, ஆனா ஷின்சான் குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்க மாட்டான். ஏன்னா அவன் நல்ல பையனா இருக்கானே. உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கலையா? அப்படின்னா உன்னோட பேரு சின்னோசுகே நோஹரா வாஷன் கொடுக்க மாட்டேங்கிறான். அது இப்ப ரொம்ப அவசியமா? நான் இப்ப இங்க போறேன். தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா. என்ன? ஆனா எதுக்காக? சில சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான். அப்படினா சரி வாங்க. இந்த சிட்டி ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கேப்பா. முன்னாடி எல்லாம் நம்ம சைட்டாமா தான் முன்னேறாத ரொம்ப மோசமான பகுதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம்? அது என்ன, ஷின்சானுக்கு உங்க அம்மா கூட பண்பானவங்க. மொத்தத்துல பாசத்தை வாரி வழங்குவாங்க. அப்படி சொல்லுங்க என் சிங்க குட்டிங்களா. சின்னதா ஒரு நங்குறத போட்ட மனுஷன் மாறிடும். ரொம்ப பாசிட்டிவான பையன் தான். இந்த பக்கமா போணும். இல்ல இந்த பக்கமா தான் போணும்னு நினைக்கிறேன். பையப்புல உண்மையிலேயே அவன் வீட்டுக்கு மாதிரி பேசுறேன், நல்ல மாதிரி நடந்துக்கிறேன், ஆனா நல்ல மாதிரி இருக்க கூடாது. இது உங்க ஊர்ல அட்வைஸா? என்ன மன்னிச்சு, எங்க அம்மா சொல்லுவாங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட வீடு எங்க இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு. ரொம்ப நேர்மையானவனா இருக்கா ஷின்சான். நீ உண்மையா தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வினோதமான வீடு. ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டியா? உருவத்துல மட்டும் இல்ல, குணத்திலயோ இவங்க அப்படிதான் இருப்பாங்க. காலை விடுங்க சாமி. ஷின்சான் எங்க ஊர்ல நில்லு. எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க கிளம்புறோம். பாய். போச்சா? ஷீனோ ஹாரா, இப்போ உன் பேரு சரியா இருக்கு. இப்படி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதை பார்த்ததும் என் மனசு அப்படியே சுக்குனூரா உடைஞ்சு போச்சு. அது மிஷின்ல ஏதாவது கோளாறு இருக்கும், நம்ம ஏதுக்கு போய் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமாப்பா, போலாமா? ஓ